ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க. கறி லீஃபில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை மட்டன் கிரேவி அப்படின்னு சொல்லணும். இதை பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு, சீரகம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ இதையெல்லாம் நல்லா ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா கறி லீஃப், இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கொத்து, அதாவது ஒரு கைப்பிடி அளவு அப்படியே ஒரு பஞ்ச் எடுத்து நான் போட்டிருக்கேன். பட்டை வந்து 3 பட்டை 4 கிராம்பு வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த கிரேவிக்கு உண்டான பேஸ்ட் வந்து இதுதான் மசாலு. நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயை வந்து கழுவி ஊற்றுறக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதிகமாக தண்ணி எடுக்கலை. அதுலேயே நமக்கு பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ அதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் தான் நம்ம மட்டனுங்கிறனால குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். விசில் விட்டால் தான் வந்து வேகிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக இது வந்து கேரளா மாடல் தாங்க. அதனால தான் தேங்காய் எண்ணெய் தான் மேக்ஸிமம் நான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அதில் லைட்டாக அந்த மசாலுக்கு உண்டான அளவு மட்டும் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கின உடனேயே நம்ம டைரெக்டாக மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுறக்கு மட்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி ஊற்றுறக்கு அளவாக வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் அடுப்பு வச்சு அந்த மசால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் தான் மட்டன் பீசஸை நான் உள்ளேயே ஆட் பண்ண போகிறேன். இப்போ அது அப்படியே கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூனும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். வரமிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு கைப்பிடி அளவே நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து மட்டன் பார்த்திங்கன்னா 1.25 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. அதோட அளவுகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே. 1.5 கிலோ வரைக்குமே இந்த அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கறி லீஃபை வச்சே தான் மேக்ஸிமம் எல்லாமே குக் பண்ணுவாங்க. கறி லீஃபில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம அதிகமாக சேர்த்த பார்த்திங்கன்னா முடி நல்லா கருமையாகவும் நல்ல நீளமான முடியாகவும் நமக்கு வரும். கேரளாக்காரங்க மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல லென்த்தி ஹேராக தான் இருப்பாங்க. தேங்காய் எண்ணெய் தான் எல்லா ஃபுட்லேயும் அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ஹேருக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கறி லீஃபில் தான் நம்ம இன்றைக்கி இந்த மட்டன் கிரேவியே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா இது வந்தாச்சு. அந்த மட்டன் பீசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வரணும். இந்த மட்டன் பீசஸ் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் இப்போ மறுபடியும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இனி வந்து நம்ம இது மட்டன் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டால் தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். அந்த வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பாயிலில் வச்சு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வைப்போம். அப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக வைக்கல. இது நல்ல செமி கிரேவி மாதிரி தான், ட்ரை கிரேவி மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். லைட்டாக ஒரு தண்ணி பதம் இருந்தால் போதும். சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இது. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரேவியாக தான், திக்கான ஒரு கிரேவியாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க, வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சுன்னா மட்டன் சூப்பராக பாயில் ஆகிடும். இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா இது வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு மறுபடியும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு காரம் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த டைமில் எங்களுக்கு மிளகாய் பொடி வந்து தேவைப்படலை, உப்பு மட்டும் லைட்டாக தேவைப்பட்டுச்சு.
உப்பை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறமா இறக்கியாச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச ஒரு கருவேப்பிலை மட்டன் கிரேவி இது. செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் கூட நாட்டுக்கோழியில் கூட இந்த மெத்தடு செய்யலாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மட்டனில் தான் ட்ரை பண்ணினோம். நெக்ஸ்ட்டு சிக்கனில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அது ட்ரை ஆகி வந்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பிச்சு போட்டு நல்லா கமன்னு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கறி லீஃப் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லீஃபை மேலே தூவியாச்சு. இதில் வந்து நம்ம வதக்கறக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வதக்கணும் இல்லைங்க, அந்த டைமில் நம்ம போடும்போது இந்த கறி லீஃப் கூட லைட்டாக வந்து கொத்தமல்லி லீஃபும் போடலாம், நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஏன்னா கருவேப்பிலை அப்படின்னாலே அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த குக்கரோட சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்ல திக்காகிடும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட சூப்பரான ஒரு வீடியோவோட வரேன். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.